ஓம் குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ குடில குந்தள பால நமோ நமோ நிடிலோஜன சூத நமோ நமோ மிருகமத சுத்திலக நமோ 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 பாலா வல்லீச மிருகமத சுத்திலக நமோ 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 பாலா வல்லீச. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் மாசி மாதம் 10ஆம் நாள் 22/2/2026 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் வணங்கி அவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று பானுவாரம் என்று போற்றுகின்ற ஞாயிற்றுக்கிழமை. நாம் சூரிய பகவானை பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வணங்கி வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு சூரிய நமஸ்காரம். இந்த சூரிய நமஸ்காரம் செய்தால் நரம்பு மண்டலங்கள் இவையெல்லாம் சிறப்படைவதற்கும் எலும்பு சம்பந்தமான நோய்கள் நீங்கப்படுவதற்கும் உடலில் ஏற்படுகின்ற உபாதைகளெல்லாம் விலகுகின்ற வகையிலும் இந்த சூரிய நமஸ்காரம் ஒரு அற்புதமானது. இதனால தான் முன்னைய காலத்திலே நம் முன்னோர்கள் எல்லாம் அதிகாலையிலே எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டார்கள். சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை நமஸ்காரம் செய்வது. அவ்வாறு அந்த சூரிய நமஸ்காரம் செய்வதற்கு சிறந்த நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை. அவ்வாறு நமக்கு அதிகாலையிலே சூரிய நமஸ்காரம் தான் செய்ய முடியும் இல்லையா? காலையில் ஆலயங்களிலே சென்று நவக்கிரகங்கள் உள்ள ஆலயங்களிலே நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருப்பார் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கு செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்து சிகப்பு மாலை அணிவித்து சிகப்பு பட்டி சாத்தி பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களை நீங்கி வாழ்வில் உயர்வுகளெல்லாம் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது பல்வேறு ஆலயங்களிலும் அன்னை பராசக்தி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாகிய பராசக்தியானவள் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு நாமங்களிலே கோவில் கொண்டிருக்கின்றாள். அந்த வகையிலே இலங்கை திருநாட்டின் மலையகத்திலே மாத்தளை என்கின்றதாகிய பதியிலே அருளாட்சி புரிந்து வருகின்ற அன்னை ஸ்ரீ முத்துமாரி அம்பிகையினுடைய இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம் என்கின்ற ஒரு பொருளும் உண்டு. அவ்வாறு அந்த உற்சவ காலத்திலே இந்த மேற்கு நோக்கி யாகசாலை அமைத்து அங்கே ஆகுதிகள் செய்யப்பட்டு சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற பொழுது யாகசாலையில் யாக தரிசனம் என்கின்ற வகையிலே தீபாராதனை நடைபெற்று வேத பாராயணங்கள் தேவார் திருமுறைகள் ஓதப்பட்டு நாதாஞ்சலிகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற சிறப்போடு கூடியதாகவும் அதைத் தொடர்ந்து தேவார புராணங்கள் எல்லாம் பாராயணம் செய்கின்ற சிறப்போடு கூடிய அந்த ஈசான மூலையிலே இந்த யாகசாலையிலே இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் நடைபெறும். இவ்வாறு பூஜைகளில் நாம் கலந்து கொள்வதோடு
ஏனைய ஆலயங்களும் சென்று பிரார்த்தனைகள் செய்து இறையருளையும் குருவர்களையும் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலும் வருகின்ற மாசி மாதத்தினுடைய இந்த மாக நட்சத்திரத்திலே இந்த உற்சவம் பஞ்சரத பவனியோடு நடைபெற இருக்கின்றது. அதிலும் கலந்து இன்றைய தினம் இந்த வளர்ப்புரை சஷ்டி காத்தல் கடவுளாகிய முருகப்பெருமான் கலியுகத்தின் தெய்வம் என்று போற்றப்படுகின்ற முருகப்பெருமானுக்குரிய திதியை அடிப்படையாக கொண்டதாகிய சஷ்டி விரதம் வளர்ப்புரை சஷ்டியிலே நாமும் முருகன் ஆலயங்களில் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி டான் தமிழொலி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.